போதனைகளால் அலைக்கழிக்கப்படாதீர்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அதாவது அன்ஸ்டேபிளா இருக்காதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த போதனைகளில நீங்க தெளிவா இருங்க, அதுல முதிர்ச்சி பெறுங்க. தவறான போதனைகள் அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்கிறது, குழந்தைகளா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்கள். அதனால அப்படி இல்லாம சத்தியத்தை கை கொண்டு ஜீசஸ் சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காத படிக்க நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா என்னுடைய பேரை சொல்லிட்டு வருவாங்க, நானே கிறிஸ்டியன் சொல்லி வந்து உங்களுக்கு பலவிதமா தவறாய் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளாய் கள்ள கிறிஸ்துக்களாய் இருப்பாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நல்லா கர்த்தருடைய வார்த்தையில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. சோ தயவாய் இந்த கடைசி நாட்களிலே அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவைகளை நம்பி நம்ம ஓடாம கர்த்தருடைய வார்த்தையை அடிப்படையாய் அதை ஃபவுண்டேஷனா வைத்து அஸ்திபாரமாய் வைத்து அதிலே வளர்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா பால் தீமோத்திக்கு எழுதும் போது சொல்றாரு, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்றாரு, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசன் உபதேசங்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை கேட்கிற அநேகர் விசுவாசத்தை விட்டே வெளியே போயிடுவாங்க. முக்கியமாய் அவங்க சொல்றது, கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் கொடுத்த போஜனம் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. யார் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியா இருந்தால், தீமோத்தேயு பவுல் அவருக்கு திரும்ப திரும்ப அதை தான் சொல்றாரு, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை நீ கை கொள்ளுன்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருன்றாரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இருன்றாரு. இதுல முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தீமோத்தேயு சின்ன குழந்தையா இருந்த பொழுதே அவருடைய தாயும் பாட்டியும் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து அவர் அதிலே நிலைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுல அலைக்கழிக்கப்பட்டது யாருன்னா கலாத்தியர். அவங்களுக்கு பவுல் கிறிஸ்துவின் கிருபையின் சத்தியத்தை சொல்லிட்டு போறாரு. ஆனா அவங்க சீக்கிரமாய் அதை விட்டு விலகி வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை இவர் பார்க்கிறார். ஐயோ, வேறொரு சுவிசேஷமே இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி அவர் அப்படி கேட்கிறதை பார்க்கிறோம். கேள்வி, தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நிலைத்திருக்கிறோமா, அல்லது பலவித கருத்துகள், போதனைகள், பழக்கங்கள் ஆகியவற்றால் இழுத்து செல்லப்படுகிறோமா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்க பலவிதமான போதனைகளால் அலைப்புண்டு தெரியாமல் சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த சத்தியத்தை எங்களுடைய கையில எழுதி கொடுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய துணையை கொண்டு அந்த சத்தியத்திலே வளர உதவி செய்யுங்க. ஆமென்.